ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 வகையான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டென்ஷனே இல்லாமல் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோஸ் பொரியல். இந்த கோஸ் பொரியல் நம்ம கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்க. கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோஸ் கொஞ்சமாக மட்டும் நான் கேரட் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிப்பருப்பு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோஸ் வந்து வேக வச்சுக்கிடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி வேண்டாம். பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். வேகும்போது நமக்கு ஒரு 70% தான் வேகணும். அப்போ தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். திருப்பி நம்ம தாளித்து பண்ணும்போது அதிலே நமக்கு 100% சூப்பராக வெந்துடும். கொஞ்சமாக வேகும்போதே உப்பு சேர்த்துருக்கிறேன். இது வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் நரிச்சுன்னு தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டுக்கு நிறைய வெங்காயமும் நிறைய தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு நம்ம சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இந்த வெங்காயமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நமக்கு வதக்க வேண்டாம். 80% குக் ஆனால் நமக்கு போதும். அந்த ராஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் வதங்கினாலே போதும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலும் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவு இருந்தாலே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த கோஸ் இதனோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூட்டில் நமக்கு சூப்பராக வெந்துடும். தேங்காய் வந்து மிக்சியில் அரைக்காமல் நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் டெஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா வெந்துட்டு அப்படின்னா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம தாளித்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே சூப்பராக வெந்துடும். அதனால் நம்ம தாளித்து அந்த கோஸ் போட்ட உடனே நம்ம இந்த பருப்பையும் எடுத்து போட்டுடலாம். இந்த சூட்டோட இந்த பருப்பும் நமக்கு வெந்து கோஸும் வெந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது அவிச்ச பட்டாணி இருந்தால் கூட இது கூட சேர்த்துக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா வெந்துட்டு இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் துருவல் போட்டுட்டு ஸ்டவ்வில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த கோஸ் பொரியல் சாம்பார் ரசம் புளிக்குழம்புக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் அப்படி சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காவும் தக்காளியும் சேர்த்து பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சு முடிக்க முடியும். இதுவும் ரசத்தோட சாம்பார் சாதத்தோடலாம் அப்புறம் மோர் குழம்பு கர்ட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இந்த வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் வந்து இதை நம்ம வதக்கிக்கிடலாம். திருப்பி நம்ம தாளிக்கும் போது திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இதை வதக்கி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிக்கிடலாம். நம்ம தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ எனக்கு சூப்பராக அந்த வலுவழுப்புலாம் போய் ரெடி ஆகிட்டு இது இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இருக்குது. புளி கரைசல் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதில் வதக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த ஆயிலே லைட்டாக வதக்கிட்டு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கத உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு அந்த இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கணும். இந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன்.
தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெண்டைக்காய், ஆனியன் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி வந்து ஊற்றணும். அதனால் எல்லாமே நல்லா வெந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கிடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணியில் புளியை கரைச்சி இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் தண்ணி வற்றி வர்றதுக்கு அந்த நம்ம கிரேவி எல்லாம் ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டான டைம் இருக்கும். ஸோ இது வந்து வேகட்டும். இது கூட ஒரு சில தேங்காயும் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தையும் மிக்சியில் வந்து கொரன்னு அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வற்றி புளியோட ராஸ்மெல் போய் எல்லாமே புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின தண்ணியை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி சௌசௌ கூட்டு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், மோர் குழம்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான். நமக்கு பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிவாயும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தால் நமக்கு கடிபடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு சௌசௌ வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். குக்கரில் மாற்றிட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் நல்லா நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 4-5 கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி இது தண்ணி காயினோன்னா இதுலேருந்தே நமக்கு தண்ணி வரும். அதனால் பாதி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சில தேங்காவும் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதை வந்து கொரன்னு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக அப்படி நம்ம அரைக்க வேண்டாம். இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நமக்கு வெந்துட்டு, இனி வந்து நம்ம திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பருப்பெல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்து அந்த கிரேவி பதத்துக்கு வரும். அப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியுமே நமக்கு கொஞ்சம் வற்றும். அப்போ வந்து இந்த கூட்டோட பதம் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் இப்போ உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 4 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வந்து இதனோடய சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த டைமில் உப்பு, காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு சௌசௌ கூட்டு ரெடி ஆகிட்டு தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனி நம்ம தாளித்து கொட்டிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வத்தல் சேர்த்துருக்குறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தாளித்து உள்ளே ஊற்றிட வேண்டியதான். நல்லா சூப்பராக வாசனையோட டேஸ்ட்டோடு இப்போ நமக்கு சௌசௌ கூட்டு ரெடி ஆகிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் பொரியல். நம்ம கூட்டு மாதிரி தண்ணியில் வேக வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு நம்ம அவரைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஆனியன் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நமக்கு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பில், காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் 2 மிளகா சேர்த்துருக்குறேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிடலாம். அப்பப்போ நம்ம வந்து எடுத்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து நமக்கு அடி பிடிக்காது. நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால
அதிலே நமக்கு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இது மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும், டக்குன்னு நமக்கு வெந்துடும். இதுக்கு தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்தாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக வெந்துட்டு 1/4 கப் அளவுக்கு துருங்கின தேங்காய் சேர்த்துட்டு, தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் பொரியல். டக்குன்னு நம்ம கேரட் பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த பொரியல் செய்யலாம். ரொம்ப ஈஸியானது. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கலாம். நம்ம துருவி கேரட் பொரியல் செய்கிறதுக்கு இதை மாதிரி கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு வத்தல் மட்டும்தான். ஸோ 2 வத்தல் நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். இதனுடைய காரம் வந்து ஆயிலே கொஞ்சம் இறங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன். ஆனியன் எதுவுமே இந்த பொரியலுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கேரட் ரொம்ப அதிகமாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கேரட்லேருந்து கொஞ்சமாக நமக்கு தண்ணி வரும். ஆனால் நம்ம க்ளோஸ் பண்ணிலாம் இதை வேக வைக்க வேண்டாம். இந்த ஆயிலே நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்க மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேரட்லேருந்தே தண்ணிலாம் நமக்கு வராது. இப்போது உப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னே நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் அந்த கருகுன மாதிரி இருக்கிற இதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த தண்ணிலாம் வற்றி கேரட் வந்து சூப்பராக நமக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம்லாம் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு கேரட் பொரியல் தெரியாது. இப்போ வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நம்ம வரட்டிகிட்டே இருக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. கொஞ்சம் கனமான பாத்திரம்னு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக நமக்கு கிடச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் துருவல் எதுவுமே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லி இலை மட்டும் தூவியிருக்கேன். இந்த ரெசிப்பிலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.